வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு பேரலாக்ஸ் சினிமாஸ். பல வருஷமா பல வதந்திகள், பல எதிர்பார்ப்புகளை தாண்டி இந்திய சினிமாவே மூச்சு விடாம பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு ட்ரெய்லர், நமித் மல்ஹோத்ரா தயாரிப்புல நிதேஷ் திவாரி இயக்கத்துல வெளியாயிருக்கிற பிரம்மாண்டமான ராமாயணம் படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர். இந்த 2 நிமிடம் 38 வினாடிகள் கொண்ட ட்ரெய்லரை நான் குறைஞ்சது ஒரு 50 தடவையாவது ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்திருப்பேன். சாதாரணமா ஒரு படத்தோட ட்ரெய்லரை பார்க்கறதுக்கும் நம்மளோட இதிகாசத்தை, நம்ம கலாச்சாரத்தை ஒரு ட்ரெய்லரா பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இது வெறும் ட்ரெய்லர் கிடையாது மக்களே, இந்திய சினிமாவை உலக அரங்கிற்கு கொண்டு போற ஒரு மாஸ்டர் பீஸ். இதுல என்னென்ன சீக்ரெட்ஸ் ஒளிஞ்சிருக்கு, நிதிஷ் திவாரி என்ன பண்ணிருக்காரு, ரன்பீர் யாஷ் காம்போ எப்படி இருக்க போகுது, வாங்க இந்த 10 நிமிட வீடியோல மொத்தமா பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம். காதுல ஹெட்ஃபோனை மாட்டிக்கோங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ட்ரெய்லரோட ஆரம்பத்துல பிரைம் ஃபோக்கஸ் ஸ்டுடியோஸ் மற்றும் மான்ஸ்டர் மைண்ட் கிரியேஷன்ஸ் லோகோ வருது. அதுக்கப்புறம் ட்ரெய்லர் முழுக்க வர அந்த வாய்ஸ் ஓவர், அது சாதாரண வாய்ஸ் கிடையாது. ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கூஸ் பம்ப்ஸ் வர வைக்குது. ஆரம்பத்துல ஹிந்தியில உலகத்துல எப்போதெல்லாம் அநீதி தலைவிரித்து ஆடுகிறதோ அப்படின்னு ஆரம்பிச்சு, அப்போதெல்லாம் நம் குரல் கேட்டு அவர் தோன்றுவார்னு சொல்றாங்க. குறிப்பா 5000 வருஷங்களா யாரோட புகழ நாம பாடிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற அந்த வசனம் வரும்போது ஸ்கிரீன்ல பிரம்மாண்டமான பனிமலைகளும் பழங்கால நகரங்களும் பாட்டுறாங்க. டைரக்டர் நிதேஷ் திவாரி இதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. இது ஏதோ ஒரு கட்டுக்கதை கிடையாது. ட்ரெய்லரோட கடைசியில பாத்தீங்கன்னா, நமது உண்மை, நமது இதிகாசம் அப்படின்னு ஒரு ஸ்லைட் போடுறாங்க. இது நம்ம வரலாறு, இதை நாங்க அப்படியே பிரம்மாண்டமா சொல்ல போறோம் அப்படிங்கறத அவங்க ஆணித்தரமா பதிவு பண்ணிட்டாங்க. இப்போ பல பேருக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்வி, விஎஃப்எக்ஸ் எப்படி இருக்கு? ஆதிபுருஷ் படத்துல நடந்த மாதிரி கார்ட்டூன் மாதிரி இருக்குமான்னு நிறைய பேர் பயந்தாங்க. ஆனா இந்த ட்ரெய்லரை பார்த்ததும் அந்த பயம் மொத்தமா போயிடுச்சு. ட்ரெய்லர்ல 1 நிமிடம் 6 வினாடிகள ஒரு ஸ்லைடு வருது. 8 முறை ஆஸ்கர் விருது வென்ற டிஎன்இஜி அப்படின்னு. இன்செப்ஷன், இன்டர்ஸ்டெல்லார் மாதிரியான ஹாலிவுட் படங்களுக்கு விஎஃப்எக்ஸ் பண்ண உலகத்தோட நம்பர் 1 கம்பெனி இந்த டிஎன்இஜி. அதோட தலைவர் தான் இந்த படத்தோட தயாரிப்பாளர் நமித் மல்ஹோத்ரா. அதனால விஷுவல்ஸ்ல அவங்க எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல. ட்ரெய்லர்ல காட்டுற அந்த அயோத்தி நகரம், காடுகளோட பிரம்மாண்டம், வானத்துல பறக்கிற அந்த ராட்சத பறவை ஜடாயுவாக இருக்கலாம், போர்க்களத்துல நெருப்பு மழைகளுக்கு நடுவுல நடக்கிற சண்டை, இது எல்லாமே ரொம்ப கிரவுண்டடாவும் ரியலிஸ்டிக்காவும் இருக்கு. ரொம்ப பளபளப்பான, அதாவது ஷைனி கிராஃபிக்ஸ் இல்லாம நிஜமாவே ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு உலகம் எப்படி இருந்திருக்குமோ அதை அப்படியே கண்முன் நிறுத்தியிருக்காங்க. அடுத்தது இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் காஸ்டிங். பல பேர் ரன்பீர் கபூரை ராமரா ஏத்துக்குவாங்களான்னு சந்தேகப்பட்டாங்க. ஆனா மரியாதா புருஷோத்தம் ராம்னு ஸ்கிரீன்ல பேர் வரும்போது ரன்பீர் கபூர் நடந்து வர அந்த ஒரு ஷாட் அத்தனை சந்தேகங்களையும் உடைச்சிடுச்சு. அவருடைய முகத்துல அத்தனை அமைதி, ஒரு தெய்வீகமான கலை, எந்த ஒரு ஃபேக் சிக்ஸ் பேக்கும் இல்லாம காட்டுல வாழற ஒரு இளவரசன் எப்படி இருப்பாரோ அதே பிசிக்ல ரொம்ப நேச்சுரலா இருக்காரு. நைட் நேரத்துல படகுல ஒரு இமோஷனல் லுக் கொடுப்பாரு பாருங்க. தங்கல், சிச்சோரே மாதிரி படங்களை எடுத்த நிதேஷ் திவாரி ஆக்ஷனை விட இமோஷன்ஸ்ல தான் அதிகமா ஸ்கோர் பண்ணுவார்னு இந்த ஷாட் நிரூபிக்குது. சீதையா வர சாய்பல்லையோட ஒரு சின்ன கிளிம்ஸ், அந்த மான் சீன்ல அவங்க காட்டுற எக்ஸ்பிரஷன் பர்ஃபெக்ட். ஹனுமன் கேரக்டர்ல நம்ம பாலிவுட் ஆக்ஷன் கிங் சன்னி தேயால் மாஸ் காட்டுறாரு. லக்ஷ்மணனா ரவி திபரும கோபக்கார லுக்கும் அட்டகாசமா செட் ஆகியிருக்கு. ஆனா இந்த மொத்த ட்ரெய்லரையும் என்ன பர்சனலா ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது நம்ம ராக்கி பாய் யாஷ் தான். ராவணன் கேரக்டர்ல அவர் பண்ற என்ட்ரி, அப்பா! இந்திய சினிமாவிலையும் ஒரு ஹீரோ தான் மார்க்கெட்டோட உச்சக்கட்டத்தில் இருக்கும்போது ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ண ஒத்துக்கிட்டது சாதாரண விஷயம் கிடையாது. யாஷோட அந்த கம்பீரமான லுக், சிவபக்தனாக அவர் நிற்கும் போது இருக்கிற அந்த ஆக்ரோஷம், கேஜிஎஃப் விட 10 மடங்கு பவர்ஃபுல்லா ராவணனை காட்ட போறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெளிவா தெரியுது. ரன்பீர் கபூர் வர்சஸ் யாஷ், இந்த கிளாஷ் தியேட்டர்ல ஸ்கிரீனை கிழிக்க போகுது. ஒரு பிரம்மாண்டமான படத்துக்கு உயிர் கொடுக்கறதே அதோட பிஜிஎம் தான். இந்த ட்ரெய்லரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பாத்தீங்கன்னா, உலக சினிமாவே நடக்காத ஒரு மேஜிக் நடந்திருக்கு. ஆஸ்கர் நாயகன் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்களோட இணைந்து இன்டர்ஸ்டெல்லார், த லயன் கிங் மாதிரி படங்களுக்கு இசையமைச்ச உலக புகழ்பெற்ற ஹான்ஸ் ஜிம்மர் வேலை செஞ்சிருக்காங்க. நம்ம இந்திய கலாச்சாரத்தோட பாரம்பரியமான சங்கீதமும் ஹாலிவுட் எபிக் படங்களுக்கு உண்டான அந்த பிரம்மாண்டமான ஆர்கெஸ்ட்ராவும் சேரும்போது அந்த இசை நம்மள வேற ஒரு உலகத்துக்கே கொண்டு போகுது. அதிலும் அந்த ராம் ராம் கோரஸ் வரும்போது கண்டிப்பா தியேட்டர்ல எல்லாருக்கும் மெய்சில் இருக்கும். ட்ரெய்லரை முடிக்கும்போது அவங்க வச்சிருக்கிற அந்த கடைசி ஷாட், ராவணனுடைய பிரம்மாண்டமான புஷ்பக விமானம் மேகங்களை கிழித்து கொண்டு பறந்து வரும் அந்த காட்சி, இத்தனை வருஷமா நாம படிச்சு கேட்ட அந்த மாய ரதத்தை ஹாலிவுட் படங்களுக்கு நிகரா ஸ்கிரீன்ல இவ்வளவு தத்துருவமா பிரம்மாண்டமா காட்டியிருக்காங்க. சீதையை கடத்தி செல்லும் அந்த ரதத்தோட பிரம்மாண்ட டிசைனும் அதோட விஎஃப்எக்ஸும் வேற லெவல்ல இருக்கு. அந்த ஒரு ஷாட்டே படத்தோட ஸ்கேல் என்னங்கிறத உலகத்துக்கே சொல்லுது.
மொத்தத்துல இந்த ராமாயணம் இந்திய சினிமா இதுவரை கண்டிராத ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாம் மாறப்போகுது. ட்ரெய்லரோட கடைசியில ஃபில்ம்டு ஃபார் ஐமேக்ஸ்னு போட்டிருக்காங்க. இந்த படம் 2 பாகங்கள் வரப்போகுது. அடுத்தடுத்த தீபாவளிக்கு இந்திய பாக்ஸ் ஆஃபீஸில் ராமாயணத்தோட வேட்டை தான். என்ன மக்களே, இந்த 10 நிமிட ட்ரெய்லர் பிரேக் டவுன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த ட்ரெய்லர்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது? ரன்பீர் கபூர் ராமரா செட் ஆகியிருக்காரா? யாஷோட ராவணன் லுக் மற்றும் அந்த புஷ்பக விமானம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்க சினிமா வெறி பிடிச்ச நண்பர்களுக்கும் ஃபேமிலி குரூப்லயும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு பிரம்மாண்டமான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய்.